ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் அம்மு பாப்பாவை கூட்டிக்கிட்டு சீக்கிரமாக விஜய் ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. அம்மு பாப்பாவா, என்ன டேடி இவ்வளோ சீக்கிரமாக என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க, இன்னும் யாருமே வரல அப்படின்றாங்க. உள்ளே போனாக்கா எனக்கு போர் அடிக்கும் டேடி அப்படின்றாங்க. அம்மு, அப்போனா டேடி கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு அப்படின்றாரு. அப்பா, உங்களுக்கு எங்கள் மிஸ்ஸை பார்க்கணுன்னு தானே நினைக்கிறீங்க, அப்படி உண்மையை சொல்லிட்டு போங்கப்பா, அதை விட்டுட்டு என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா அம்மு, டேடி உன் மேலே பாசமாக தான் டேடி இருக்கேன், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து காவேரி மிஸ் வராங்க. மிஸ் வந்ததும் என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மு, நீ உள்ளே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கிளாஸ் பொண்ணை கூப்பிட்டு அம்முவை கிளாஸ்க்குள்ளே அமுச்சிடுறாங்க. அப்புறம் விஜய் கிட்ட பேசுகிறாங்க காவேரி. உங்களை பற்றி நைட்டு ஃபுல்லாக நானும் அம்மாவும் பேசிக்கிட்டே இருந்தோம். சாரிங்க சார், என்னால் உங்களுடைய வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சே, உங்கள் ஒய்ஃபு இறந்ததுக்கு காரணம் நானும் ஒரு ஆளாயிட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க விஜய்கிட்ட சொல்லி. அதுக்கு என்ன மிஸ் பண்ண முடியும், யாராருக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு தலையெழுத்திருக்கோ அது நடந்து தானே தீரும், நீங்கள் இதுக்காகலாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சார், நான் ஒன்று கேட்கட்டுமா உங்களை, உங்கள் பர்சனல் விஷயத்தை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. ஏன் சார், அம்மு பாப்பா பிறந்த உடனேயே உங்கள் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 5 வருஷம் ஆயிட்டிருக்கும். இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணவே இல்லையா? ஏன் சார், நீங்கள் அம்முக்காக, அம்மா இல்லாமல் குழந்தை தவிக்குதே அதுக்காக நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா, இல்லை உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லையா, சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. சார், நான் கேட்குறேன், என்ன சார் அமைதியாக இருக்கீங்க, சொல்லுங்கள் சார் அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. விஜய் அமைதியாக இருக்கிறாரு. அப்படியே காவேரியே பார்க்குறாரு, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த நேரம் ஸ்கூல் பெல் அடிச்சிடுறாங்க. மிஸ், உங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு அவர் உடனே கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்குன்னா அவங்க காவேரி வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு வருத்தப்படுறாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, காவேரியுடைய அம்மா, ஏன் மாப்பிள்ள அப்படி சொன்னீங்க, நீங்கள் சொல்ல வேண்டியதானே, எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அத்தை நான் சொல்ல முடியும், நாங்கள் எப்படியெல்லாம் பழகணும், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்யோன்யமாக இருந்தோம், அதெல்லாம் ஞாபகமே இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது காவேரியை நினச்சா. ஆனால் நான் எப்படி அவள் இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குதுன்னு நான் எப்படி சொல்கிறது, அப்படி இல்லை என் மனைவியை விட்டு என்னால் வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் காவேரியை என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவா, அவள் மனசில் ஏதோ ஒரு ஆசையை வளர்த்துருந்தா கூட அதை விட்டு அழிச்சிட்டு என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டானா நான் என்ன அத்தை பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் பாரு, கல்யாணத்துக்கு ஆசைன்னு சொல்கிறான், அப்போ இவன் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பொய் போல் இருக்குது, மனைவி மேலே வச்சுருந்த ஆசைலாம் பொய் போல் இருக்குன்னு என்னை தப்பாக நினைக்க மாட்டாளா, அவள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இல்லை மாப்பிள்ள, அவளே உங்களை ஒரு கேள்வி இது மாதிரி கேட்டிருக்கானா, அவள் உங்கள் மேலே உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான்னு நினைக்கிறேன், அம்மு பாப்பாவை மட்டும் இல்லை உங்களையும் இப்போ நேசிக்கிறா போல இருக்குது, பொம்பளைங்க இப்படி தான் மாப்பிள்ள ஒளிவு மறைவோடு சொல்லுவாங்க, ஆம்பளைங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், அதனால் இன்னொரு வாட்டி காவேரி உங்ககிட்ட இது மாதிரி கேட்பான்னு நினைக்கிறேன், அப்படி கேட்டாக்கா நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு சொல்லிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காவேரி மிஸ்ஸை ஸ்கூலில் பிரின்சிபால் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஒரு குழந்தைகிட்ட மட்டுமே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அந்த குழந்தையோடைய பேரண்ட்டுக்கிட்டேயும் நல்லா நெருக்கமாக பழகுறீங்க, உங்களை டெய்லியும் ஸ்கூல் வாசலில் நாங்கள் பார்க்குறோம், இது அம்மு பாப்பாவோடைய டேடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க காவேரி, இங்கே பாருங்கள் மேடம், நான் ஏன் அம்மு மேலே பாசமாக அக்கறையாக இருக்கிறேன்னா, நம்ம ஸ்கூல் கிளாஸில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா இருக்காங்க, அம்முக்கு மட்டும்தான் இல்லை, அம்மா இல்லை, அந்த குழந்தை லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் அஃபெக்ஷனாக இருக்கேன், அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் ஏற்கனவே தெரிஞ்ச குடும்பம், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க, அதனால தான் அவங்க டேடிக்கிட்ட பேசுகிறேன் நான்,
நான் அப்படின்றாங்க காவேரி. திருப்பி பிரின்சிபல் மேடமும் இல்லை, இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது காவேரி, நீங்கள் என்னவோ பண்ணுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பேசுனதை காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது இந்த பேசுனதை எல்லாத்தையும் அம்மு பாப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சிருது. கேட்டுக்கு வெளியே அம்மு பாப்பா நிற்கிறாங்க. காவேரி பார்ப்பாங்கன்னு பார்த்தா காவேரி கண்டுக்காமலே போகிறாங்க. அம்மு பாப்பாவோட முகம் துவண்டு போய் நிற்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.